சிந்திப்போம் செயல்படுவோம். இது உங்கள் ஏஞ்சல். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது FCRA, மத்திய அரசு ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2026 திருத்த மசோதா திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதி எதற்காக பயன்படுத்துறாங்க, எங்க இருந்து அந்த நிதி வருது, எவ்வாறு அந்த நிதியை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு வெளிப்படை தன்மையை கொடுக்கறதுக்கான நிறுவப்பட்ட ஒரு சட்டம் தான் இந்த FCRA திருத்த மசோதா திட்டம். சரிங்களா? அதுக்குள்ள எல்லாருமே இந்த FCRA திட்டம் கிறிஸ்டியனுக்கு எகெயின்ஸ்ட், கிறிஸ்டியன் மிஷனரிஸுக்காக வெளிநாட்டுல இருந்து நிதி வருது, அதை தடை செய்யறதுக்கான ஒரு முழுமையான ஒரு நோக்கம் தான் மத்திய அரசோட இந்த FCRA திட்டம் அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது முற்றிலும் தவறு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, FCRA திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு தகவலவே சொல்ல மாட்டோம். அப்ப இந்த தகவலோட முக்கிய நோக்கம், இந்த FCRA திட்டத்தோட முக்கிய நோக்கமே வெளிநாட்டுல இருந்து வர நிதியை தடை செய்யறது இல்ல, அதை சரியான முறையில பயன்படுத்துறாங்களா அப்படின்னு ஒரு வெளிப்படை உணர்வை கொடுக்கறதுக்காக தான். நம்ம இந்திய அரசுல ஒரு இறையாண்மையும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு சூழலை உருவாக்குறது தான் நம்ம மத்திய அரசோட நோக்கமே. ஆகவே இப்ப வெளிநாட்டுல இருந்து வர நிதி எல்லாருமே சரியான முறையில பயன்படுத்தினா அதற்கான ஒரு வெளிப்படையான ஒரு வழிங்க இது. அதே தவறா பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதற்கு கடுமையான தண்டனை சட்டமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த FCRA திட்டத்தை யாரெல்லாம் பதிவு செஞ்சிருக்காங்களோ அந்த பதிவு செஞ்ச நிறுவனத்திற்கான வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நிதி மற்றும் சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வெளிப்படையான நடைமுறை இந்த திட்டத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த திட்டம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு சரியான முறையில அந்த அமௌண்ட்டை, அந்த நிதியை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறதுக்கான ஒரு முக்கிய நோக்கம்தான். இந்த வெளிப்படை உணர்வை கொடுத்தா நம்ம இந்திய அரசு கண்டிப்பா ஒரு வலிமையான இந்தியாவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. ஆகவே நாம் அனைவரும் ஒரு சரியான புரிதலை, எதற்காக இந்த திட்டம் உருவாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு சரியான புரிதல் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தவறான கண்ணோட்டமே இருக்காது. ஆகவே சரியான புரிதல், சரியான முடிவு. நன்றி, வணக்கம்.